ஆதார்ல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கோ இல்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ சேவை மையத்துல மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறமா இந்த 2 சேஞ்சஸ்மே உங்களுடைய போன்ல நீங்களே பண்ண முடியும். 5 நிமிஷம் இல்லைங்க, வெறும் 3 நிமிஷம் இருந்தாலே போதும். டக்குன்னு உங்களுடைய சேஞ்சஸை நீங்க உங்களுடைய போன்லயே பண்ண முடியும். ஸோ அது என்ன ஆப், அதில் எப்படி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், எந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. இந்த ஆதார்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதார்ல இத்தனை தடவை மட்டும்தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி சேவை மையம், இந்த நெட் சென்டர் இங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நாளைக்கு வாங்கங்க அப்புறமா வாங்க அப்படின்ட்டு மணிக்கணக்கா உங்களை அலைய விடுவாங்க. கூடுதலாக நிறைய கட்டணமும் உங்ககிட்ட வந்து வசூலிச்சிருப்பாங்க இல்லையா? இதுக்கப்புறமா இந்த மாதிரியான சேஞ்சஸை இந்த ஒரே ஒரு ஆதார் ஆப் இருந்தால் போதும். இந்த ஆப்ல நீங்களே உங்களுடைய சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு UIDAI சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸை எப்படியெல்லாம் பண்ணணும், இந்த ஆப்பில் போகும்போது என்ன மாதிரியான லாகின் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னும் போது வீடியோவை பொறுமையாக பாஸ் பண்ணி கூட அந்த சேஞ்சஸை நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் இந்த மேலே வரக்கூடிய லோகோ தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஆதார் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐயோ இது என்னது, இது ஏதாவது ஃபேக்காக இருக்குமோ, இதில் ஏதாவது சீட் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது லீக் ஆகிடுமோ அப்படின்னு பயப்பட வேணாம். இது நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான். ஸோ அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எடுத்ததுமே இதோடைய ப்ராசஸ் ஒரு சிலது இருக்கும். அந்த ப்ராசஸை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஐம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ஐ டூ இட் லேட்டர் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க, இல்லை இந்த ஆப்பையே நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஆதாரை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணி தான் மீதி எல்லா ப்ராசஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் மனப்பாடமாக தெரியும் அப்படின்னா கவலை கிடையாது. ஆதார் நம்பர் தெரியாது மனப்பாடமாக அப்படின்னா உங்களுடைய ஆதாரை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போது ஐம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் ஒன்று வரும். அது கீழே ஒரு குட்டி டப்பா இருக்கும் இல்லையா? அதை டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஆதாரில் எந்த ஃபோன் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க ஒரு சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு சிம் காட்டும், இல்லை 2 சிம் வச்சுருக்கீங்கன்னும் போது 2 சிம் ஆப்ஷன் காட்டும். இதில் எதை ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிம் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு OTP போகும். ஸோ அந்த OTP வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸில் கரெக்டாக உங்களுடைய ஃபோனை இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து அதில் ரெகக்னைஸ் ஆகும். ஸோ ரெகக்னைஸ் ஆகலை அப்படின்னும் போது கண்ணு லைட்டாக இப்படி 2 பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைசேஷன் ஆகிடும். ஸோ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஆப்புக்கு எப்படி இந்த கூகுள் பேலலாம் வந்து நம்ம பின் செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் 6 டிஜிட்டில். இது செட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பின்னை ரீஎன்டர் பண்ணுங்கள். ரீஎன்டர் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உள்ளே போயிடும். ஸோ இது உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கும், ஒரு QR மாதிரி இருக்கும். அந்த QRஐ கிளிக் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய ஆதார் பாப்அப் ஆகி வரும். ஸோ அதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்பை வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையுமே வந்து பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு வேலட் மாதிரி. ஸோ மெயினாக UIDAI இந்த ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்ததுக்கான ரீசனே ஆதார் ஜெராக்ஸ் நிறைய இடங்களில் கொடுக்குறோம், அது மிஸ்யூஸ் ஆகுது. அண்ட் தேவையில்லாமல் எல்லா இடங்களையும் அந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆதாரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்காகவே நம்ம பிரத்யேகமாக ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 3 ஸ்டெப் தான். வெரிஃபை, நியூ நம்பர் வித் OTP, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், மேக் பேமெண்ட். ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 75 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதை பேமெண்ட் நீங்கள் பண்ணி தான் உங்களுடைய
ப்ராசஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம சேவை மையத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போதும் அவங்களும் இந்த ஒரு தொகையை தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் கண்டினியூ டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கிளிக் பண்ணுறீங்கன்னும் போது எந்த நம்பரை இங்கே புதுசாக கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியில் என்ட்ரு பண்ணிவிட்டு 75 ரூபா பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே உங்களுடைய நம்பர் அப்டேட் ஆகிடும். அடுத்து இதில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொரு சந்தேகம் இருக்கும். இதில் அட்ரஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு 2 டைப்பாக நீங்கள் உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று வித் யுவர் டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்று உங்களுடைய ஃபேமிலி மெம்பரோட ஆதாரை வச்சு நீங்கள் அவங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக கல்யாணமாகி ஒரு பொண்ணு வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடங்களில் அவங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது. புதுசாக போகிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரேஷன் கார்டுலையும் பேர் இருக்காது, அப்படி இல்லைனா மற்ற டாக்குமெண்ட்ஸ்லையும் பேர் இருக்காது இல்லையா, புதுசாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கணவருடைய அட்ரஸுக்கு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய கணவருடைய ஆதாரை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீடு வேறு எங்கேயாவது மாறுறீங்கன்னும் போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், கேஸ் பில் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அங்கே அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ராசஸாக பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூ இது உள்ளே வந்தீங்க அப்படின்னும் போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் அண்ட் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், வெரிஃபை நியூ டீட்டெயில்ஸ், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், மேக் பேமெண்ட். ஸோ இதுக்கான பேமெண்ட்டும் 75 ரூபா. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்றதுமே இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. கண்டினியூ டு அப்டேட் அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இல்லை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை இதில் வந்து ப்ரூஃபாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது 30 நாட்களுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ப்ரூஃபாக வச்சு அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைங்க, நான் ஃபேமிலி மெம்பருடைய ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணி அதன் மூலயமா அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே 2வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்டேட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அட்ரஸுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க, இல்லை வேறு ஒரு ஃபேமிலி மெம்பருடைய அட்ரஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே அவங்க உங்களுக்கு என்ன முறை, அப்பாவா, அம்மாவா, ஸ்பௌஸா, இல்லை சிப்ளிங்ஸா, இல்லை லீகல் கார்டியன், இந்த மாதிரி என்னவோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் நல்லா மொபைலில் தூக்கி இந்த மாதிரி பிடிச்சி உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அங்கே ஆகிடும். அதுக்கப்புறமா 75 ரூபா பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிடணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோடைய ஆதார் நம்பர் இங்கே கொடுத்து லிங்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று போயிருக்கும். ஸோ அந்த நம்பரை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ மாற்றினதை அவர் எப்படி ஓகே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபோனில் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அவங்க கீழே இதில் 3வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், ரிவ்யூ ஃபேமிலிஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டோடைய ஃபோனுக்கு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ டு வியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அவர் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது இங்கே உங்களுக்கான சேஞ்சஸ் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருவேளை நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இங்கே உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அதே மாதிரி இதுக்கான ஒரு பேமெண்ட் ஒன்று 75 ரூபா நீங்கள் கட்டிருந்தீங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. இதில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ராக் மை ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது இந்த சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சேஞ்சஸ் எந்த ப்ராசஸில் இருக்குது, டிராஃப்டில் இருக்கா, பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா, வெரிஃபிகேஷனா, வேலிடேஷனா, இல்லை கம்ப்ளீட்டடா அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸுமே உங்களால் இதில் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கு இல்லையா. கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். and இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much. Boss wala, be the boss.